அதுதான் பட்டத்திரி காட்டாள். இப்படி யசோதா பிரபதிகள்லாம் தரிசிச்சாலாமே குருவாயூரப்பா, அந்த ரூபத்தை நான் பார்க்க வேண்டாமா, நான் தியானம் பண்ண வேண்டாமா? உடனே தரிசனம் பட்டத்திரிக்கும். லக்ஷ்ணகேஷம் லலிதமகர சத்குண்டலம் மந்தாச சந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோஹாராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாயசேலம் சாருஸ்னிக்தோமம்போருஹ லலிதபதம் பாவயேஹம் பவந்தம். உன்னை பார்க்கணும் நாள் சுவாமி. உடனே இதர தரிசனம், ஹிருதயத்திலையும் தரிசனம் பட்டத்திரிக்கு. பாவயேகம் பவந்தம் விட்டாள். எப்படி கண்டேன் நாள். யசோத பின்னின மயில் தோகே, ஊர்த்வ திலகம், பத்மநேத்திரம், உன்னத நாசிகே, மந்தஹாசம், மகர குண்டலம், சங்கம் போன்ற கண்டம், விஸ்திருதமான வட்சஸ்தலம், சதுர்புஜம், சங்கம், சக்கரம், கதே, பத்மம், வனமாலே, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், முக்தாஹாரம், துளசிதாமா, மந்தாரமாலே, வைஜெயந்திஹாரம், ரத்ன கங்கணம், ரத்ன அங்கூலீயகம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, ரத்ன நூபுரம், திவ்ய சரணம், வஜ்ரரேகே, துவஜரேகே, யவரேகே, அங்குஷரேகே, கல்யாண விக்கிரகம், பாவயேகம் பவந்தம் நாள். கண்டுட்டேன் நாள். உடனே குருவாயூரப்பால் கத்தினாள். என்ன நாள், நீ உள்ள தெரிய ஆரம்பிச்சதே உலகம் முழுக்க தெரியுது. உலகத்துல என்ன பேசுறாள், என்ன நினைச்சிட்டு இருக்காள், எல்லாம் எனக்கு இந்த சித்தியெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நாள். ஏன் நாள் ஊர்க்கூட்டம் கூடி உன்னை தியானம் பண்றதுக்கு அடைஞ்சலா போயிடும். இத்தம் யோகே சதி புனரணிமாத்யஷ்டசம்சித்தயஸ்தாஸ்ருத்யாதயோபி ச்யாஹமஹமிகயா சம்பதேயுர்முராரே சத்தம் ப்ராப்தௌ விளம்பாவஹம் அகிலமிதம் நாத்ரியே காமயேஹம் ஸ்வமேவானந்தபூர்ணம் பவனபுரபதே பாஹி மாம் சர்வதாபாத். தூர சிரவணம், தூர தரிசனம், இதெல்லாம் பகவான் உள்ள பார்த்தா வந்து விடுவான். அமெரிக்காவில் இருக்கிறவன் கண்ணுக்கு தெரியுவான். ரஷ்யாவில் பேசுற பேச்சு காதுல விழும். என்ன பிரயோஜனம் இல்லை. இதனால என்ன பலம்? ஆச்சாரியாட்டு சொன்னார் ஒரு கழவர், ஒரு சித்தி உண்டு பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பெரியவா பார்க்கணும் நாள். ஆதிசங்கரத்தை என்னன்னு கேட்டார். 9 வயசான கழம் ஆகாசத்துல பறப்பேன்னு பறந்தார். இதுக்கு பறந்தார். ஒரு தன்னை ஒரு அத்தனம் பறந்துட்டு கீழே இறங்கினார். கோடமெல்லாம் வெளுத்து சித்திராழி சாஞ்சிட்டு இருந்தார். ஆச்சாரியால் ஒரு கோடம் மோர கொண்டு கொடுத்தாள். தாகத்துக்கு சாப்பிட்டார். இதுக்கு எத்தனை வருஷம் சிரமப்பட்டேன்னு கேட்டாள் பெரியவார். 40 வருஷம் சிரமப்பட்டேன்னா போய் அசடேன்னாள். எனக்கு இத்தனை சிரமப்பட்டே, ஒரு சின்ன பாபத்தை பண்ணி காக்காயா பிறந்தா வருமனை பறக்கணும்னே இருக்கலாமே, இதுக்கு எனக்கு இத்தனை சிரமப்பட்டேன்னு கேட்டாள். இது என்ன பலம், இதனால என்ன பிரயோஜனம்? அப்புறம் புரிஞ்சுது. கணத்துல விழுந்து கதறினாள். மகான்களிடத்துல போனா தானே புரியும். மகான்கள் கட்டாட்சத்தாலேயே அனுகிரகிச்சு விடுவாள்.